சுற்றும் பூமி கற்றுத்தருகிறது அளப்பரிய அன்பையும் ஆனந்தத்தையும். சுழல்கின்ற போக்கிலே கருணை சுமந்தவர்களின் நினைவுகளையும் நிஜங்களையும் பல தலைமுறைகளுக்கும் எடுத்துச் செல்கிறது காலம். அந்த காலம் தந்த நற்கோலமாய் இந்த புண்ணிய பூமியின் இயற்கை எழில் மின்னும் பொழில் வாய்ச்சியாக பொள்ளாச்சி தந்த செம்பொன் மனிதநேய மாண்பு அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா. அவர்தம் திருமகளார் அறத்தின் மாண்பாக திருமதி கருணாம்பாள் வானவராயர் அம்மா அவர்கள் சமத்தூர் ஜமீனின் செல்ல மருமகள். ஆம், ஆங்கிலத்திலும் தமிழிலும் புலமை பெற்ற சுவாமி விவேகானந்தரை தன் ஆதர்ஷ குருவாக கொண்ட உயர்திரு டாக்டர் ஸ்ரீ கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா அவர்களின் அன்பு மனைவியார். காணும் நொடி பொழுதுகளில் மனசெல்லாம் நிறைச்சு சட்டென்று நம் மனதிற்குள்ளே சிம்மாசனமிட்டு அமர்ந்துவிடும் பண்பாளர் திருமதி கருணாம்பாள் வானவராயர் அம்மா அவர்கள். தீர்க்க சுமங்கலி என்பதன் பண்பாட்டு பொருளுக்கான உயிர் ஓவியம். தன் திருமகள் திருமகன் இருவருக்கும் ஒப்பில்லா அன்பு செலுத்தும் அன்னை. அகமலர்ந்த புன்னகை நிறைந்த முகம், காருண்ய காந்தம் வசீகரிக்கும் கண்கள், கடிந்து சொல்லாத அன்பு மொழி, பிறர் சொல்லும் செய்திகளை குறுக்கீடு செய்யாது கேட்கும் மௌனத்தின் இருப்பு, எவரையும் மனதார பாராட்டும் மகராசி, அறம் சார்ந்த கருப்பொருளை உருப்பட வைக்கும் முனை. அந்த முனைப்பில் 2011ஆம் ஆண்டு மங்கையர்க்கரசியார் அறநெறி அறக்கட்டளை உருவாக்கிய உன்னதர். தாய்மையின் பரிபூர்ணம் என்றே சொல்லலாம் அள்ளித் தருவதில். அறம் பக்தி இரண்டையும் இரு கண்களாக போற்றினார். அதனை மாணவ செல்வங்களுக்கு ஆசிரியர்கள் வாயிலாக கொண்டு செல்ல வேண்டும் என்று தன் மனதிற்குள்ளே மிகப்பெரிய வைராகியத்தை வைத்திருந்த தாய் அவர். 75 பள்ளிகள், 35க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை கொண்டு அறம் சார்ந்த பாடத்திட்டத்தை உலகளவில் முதல் பள்ளிகளுக்கு கொண்டு சேர்த்த புண்ணியவதி தாய் அவர். கல்லூரிகளிலும் அறநெறி கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கிலே VIA மணக்கடவு கல்லூரியிலே அந்த செய்தியையும் நிலைநாட்டினார் அம்மா அவர்கள். நீங்கள் செய்வது மகத்தான செயல் என்று எவரேனும் சொன்னால், இதனை எப்படி உங்களுக்கு கொண்டு சேர்க்க முடிகிறது என்று எவராவது கேட்டால், இது ஒன்றுதானே எனக்கு தெரியும் என்று யதார்த்தமாக தன் தந்தையை போன்றே அமைதியாக பதில் சொல்லும் அறத்தின் நாயகி அவர். 26/7/2026ஆம் ஆண்டிலே வளர்பிறை பிரதோஷ நேரத்திலே தான் வணங்கும் அம்மையப்பனாகிய சிவபெருமானின் திருப்பாதத்திலே சரணித்திருக்கின்றார். ஆத்ம சரணம். உயிர் ஆவணத்தே சிவத்தை இருத்தி உற்று நோக்கி உள்ள கிளியில் அறத்தையே சிந்தித்த தாய் அவர். அறத்தோடு இருப்பாய் தாயே, நீவிர் மறைந்தாலும் சூட்சுமமாய் என்றும் இருந்து எங்களை அறத்தின் வழியே வழி நடத்துங்கள். வணங்குகின்றோம் உங்களை, வாழ்த்துங்கள் எங்களை.